வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்றைக்கி அப்படி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு இப்போ வந்து 15 days ஸ்டடி பிளான் வந்து எப்படி இருந்தால் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம்ன்றதான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறது முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மிட் டேர்ம், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து எழுதிருப்பீங்க. உங்களுக்கு ரிசல்ட்ஸுமே வந்திருக்கும், டோட்டல் மார்க்ஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எவ்வளோ வந்து இப்போ 10th 500க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க, 11th 12th 600க்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்றது இப்போ வந்து அந்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி வந்து இந்த பப்ளிக் எக்ஸாமில் வந்து அதே மாதிரி ரிலவெண்ட்டாக வருமா, இல்லை வந்து இப்போ நம்ம இந்த 15 days வந்து ஸ்டடி பிளானை வந்து யூட்டிலைஸ் பண்ணால் அந்த மார்க்ஸை நம்ம வந்து ரொம்ப அதிகமாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 15 daysல வந்து யார் வந்து எஃபர்ட் வந்து அதிகமாக போட்டு படிக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அதில் ரிசல்ட்ஸில் வந்து நல்ல வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாகவே தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11th ஸ்டூடெண்ட் வந்து 600க்கு வந்து 350 380 இந்த மாதிரி வந்து குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷனில் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, இப்போ இந்த 15 days வந்து அவங்க எஃபர்ட்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து 500க்கு மேலேயே வந்து எடுக்க முடியும் பப்ளிக் எக்ஸாமில். நான் 15 daysன்றது அவ்வளோ டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக மேக் பண்ணும். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவும் படிக்க முடியும். அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தும் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடன்ஸை மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 daysல என்ன சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர முடியும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த 15 daysலையும் நம்ம ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலான்றது தான் அதில் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஸ்டடி பிளானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 hours காலையிலேருந்து நைட் வரைக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு இல்லாமல் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரெஷர் ஆகாமல் ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஓகே ஒரு 2 hours, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour பிரேக், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து இந்த ஸ்டடி லீவில் வந்து கரெக்டாக வந்து கன்வீனியன்ட் டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும் இந்த 15 daysல. அந்த 15 days படிக்கும்போது நீங்கள் எந்த சப்ஜெக்டில் வந்து மார்க் கம்மியாக எடுத்திருக்கீங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி லீவ் இருக்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக வந்து மார்க் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். எல்லா குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் அந்த மாதிரி கம்மியாக இருக்க சப்ஜெக்ட்ஸ் நீங்களும் வந்து நிறைய லெசன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. ஈஸியான சப்ஜெக்டை எப்போவுமே வந்து அந்த ஸ்டடி லீவ் 15 daysல ஒரு கடைசி ஒரு 3 to 5 daysல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10 days வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக படிக்கலையோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு படித்து முடிச்சிருங்க. நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈஸியான சப்ஜெக்ட்ன்றது நம்மளுக்கு ஒரு ஆல்ரெடி நம்ம கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இவ்வளோ ஒரு 80+ எடுத்துருவோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்போது நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸை அதையும் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் அப்போ படிச்சுக்கலாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 to 3 days வந்து லீவ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 11th வந்து மார்ச் 4ஆம் தேதி வந்து இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மார்ச் 7 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது. மார்ச் 4 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. இப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு கேப் இருக்குது. இதில் வந்து நம்ம புது டாபிக்ஸ் படிக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா படிக்கக்கூடாது. ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் தான் நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நீங்கள் புது டாபிக்ஸ் படிக்கலாம். ஸ்டடி லீவில் இந்த 15 daysல நீங்கள் புதுசாக உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ண சாப்டர்ஸோ மிஸ் பண்ண யூனிட்ஸோ நீங்கள் இப்போ படிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த 2 நாள் 3 நாள் கேப்பில் அப்போ வந்து நீங்கள் படித்ததை மட்டும் நல்லா வந்து ரிவைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எப்போவுமே வந்து இந்த மார்ச் ஏப்ரலில் கொஷின் பேப்பர்ன்றது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 40 to 50 மார்க்ஸ்க்கு ஈஸியாக தான் இருக்கும் எப்போவுமே. அதுக்கப்புறமா எடுக்கிறது கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். இந்த 90 மார்க்குக்கு மேலே எடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக படிச்சிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 85+லாம் எடுக்கிறதுன்றது ஆவரேஜாக கொஷின் பேப்பர் தான் இருக்கும். ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்காது. மேக்ஸிமம் வந்து 85 மார்க்ஸ்லாம் வந்து ஒரு நார்மலாக வந்து நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கனாலே எடுக்கலாம். ஃபுல்லாக வந்து எல்லா பேஜஸையும் வந்து படிக்கணும், எல்லாத்தையும் கவர் பண்ணணுன்றது நீங்கள் வந்து 99க்கு மேலே எடுக்கணுன்றது தான் அப்படி படிக்கணும். இல்லை 85 90 இந்த மாதிரின்றது நீங்கள் ஜஸ்ட் புக் பேக்ஸ் கரெக்டாக படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாலே எடுத்துட முடியும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டடி லீவை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரலாம். மார்க்குன்றது இப்போ நீங்கள் 350 எடுக்கிறீங்கன்னா 500க்கு மேலே மாற்ற முடியும். இந்த 15 days ஸ்டடி லீவில் மட்டுமே வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் நம்மளோட டோட்டல் மார்க்ஸை. அதனால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணிப்பீங்க எந்த சப்ஜெக்ட்டை எந்த நாளில் படிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 days வந்து எக்ஸாம்பிளுக்கு ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அடுத்த 2 days கெமிஸ்ட்ரி, பயாலஜி அது மாதிரி படிச்சுட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழ்ன்றதை கொஞ்சம் கடைசியாக வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு கட் ஆஃபுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை, உங்கள் டோட்டலை காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர நீங்கள் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்களை வந்து அவங்க கேட்குறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மார்க் தான் கேட்பாங்க. தவிர இங்கிலீஷ் தமிழ் மார்க் வந்து மோஸ்ட்டாக தேவைப்படாது. இருந்தாலும் அதில் டோட்டல் இப்போ உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ 600 இருக்குன்னா இப்போ நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். அதனால் அதில் ஒரு டீசெண்டான மார்க்ஸ் எடுத்துகிட்டு இந்த 3 சப்ஜெக்ட்டை மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது மட்டும் கொஞ்சம் ஸ்டடியில் படிச்சுட்டு கடைசி மீதி இருக்க நாளில் வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் தமிழும் படிச்சுட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இதுக்கப்புறம் நம்ம போடும் மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கொடுத்துட்ருப்போம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம கொடுத்துட்ருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து தேவைன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தொடர்ந்து உங்களுக்கு வந்துடும். நம்ம கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்.